அறிவோம் ஆன்மீகம். நல்ல நாள் பார்ப்பது எப்படி, அதனோட தொடர்ச்சி. நேற்று நாட்களை பற்றி பார்த்தோம். எந்தெந்த கிழமைகளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். இன்று திதிகளை பற்றி பார்ப்போம். திதிகள் அப்படின்னா, திதி என்ற சொல் வடமொழி சொல். அந்த திதி என்ற சொல்லுக்கு தொலைவு என்று அர்த்தம். குறிப்பாக திதி என்பது வானவெளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயர் தான் அந்த திதி. அந்த திதி மொத்தம் 15 திதிகள் உள்ளன. முதல்ல பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று மொத்தம் 15 திதிகள் உள்ளன. அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 திதிகளை தவிர மற்ற 14 திதிகளால் சில சுப அசுப பலன்கள் ஏற்படக்கூடும். அதேபோல் சில கிழமைகளில் சில திதிகள் வந்தால் சுப பலன்களும் அசுப பலன்களும் ஏற்படும். நற்பலன்கள் தரும் திதிகளை பற்றி பார்ப்போமா? ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி, திங்கட்கிழமை நவமி, செவ்வாய்க்கிழமை சஷ்டி, புதன் திருதியை, வியாழக்கிழமை ஏகாதசி, வெள்ளிக்கிழமை திரியோதசி, சனிக்கிழமை சதுர்த்தசி திதி. இத்தகைய நாட்களில் வரும் திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது வெற்றியே கிட்டும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் வெற்றியே கிட்டது தான் இந்த மேலே சொன்ன திதிகள். ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி, திங்கட்கிழமை நவமி, செவ்வாய்க்கிழமை சஷ்டி, புதன்கிழமை திருதியை, வியாழக்கிழமை ஏகாதசி, வெள்ளிக்கிழமை திரியோதசி, சனிக்கிழமை சதுர்த்தசி திதி. இத்தகைய நாட்களில் வரும் திதிகள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது வெற்றியே கிட்டும். சுப காரியங்களுக்கு கூடாத திதிகள். அந்த சுபகாரியங்கள் செய்யணும்னா எட்ட உடனே எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க, லீவு நாள்னு. அந்த நாளில் சதுர்த்தசி திதி வரக்கூடாது. அதே திங்கக்கிழமை செய்கிறாங்கன்னா சஷ்டி வரக்கூடாது. செவ்வாய்க்கிழமை சப்தமி, புதன்கிழமை துவிதியை, வியாழக்கிழமை அஷ்டமி, வெள்ளிக்கிழமை நவமி, சனிக்கிழமை சப்தமி. மேற்கூறிய குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகள் வரும்போது அந்த நாட்களில் நற்காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் அன்று செய்யப்படும் நற்காரியங்களில் அந்த நற்காரியங்கள் பலன் அளிக்காது. இந்த திதிகளுக்கு உண்டான நாட்களுக்கு உண்டான திதிகள் வந்ததுன்னா அது பலன் அளிக்காது. எது? ஞாயிறு சதுர்த்தசி, திங்கள் சஷ்டி, செவ்வாய் சப்தமி, புதன் துவிதியை, வியாழக்கிழமை அஷ்டமி, வெள்ளி நவமி, சனிக்கிழமை சப்தமி. இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நற்பலன்கள் கிடைக்காது அப்போ. அதே மாதிரி வளர்பிறை, தேய்பிறை ஆகிய காலங்களில் சில திதிகளுக்கு 2 கண்கள் உண்டு. இத்திதிகளில் நற்காரியங்கள் செய்தால் நலம் தரும். வளர்பிறை, தேய்பிறை ஆகிய காலங்களில் சில திதிகளுக்கு 2 கண்கள் உண்டு. இத்திதிகளில் நற்காரியங்கள் செய்தால் நலம் தரும். வளர்பிறை காலம் என்னன்னா, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி திதிகள். தேய்பிறை காலம் துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி திதிகள். ஒரு கண்ணுள்ள திதிகள் என்னன்னா, வளர்பிறை, தேய்பிறை காலங்களில் சில திதிகளுக்கு ஒரு கண்ணு மட்டுமே உண்டு. அதாவது இந்த சமயத்தில் செய்யப்படும் செயல்கள் பூரண பலன் தராது. ஒரு கண்ணு திதிகளில் பூரண பலன் தராது. எனவே இத்திதிகளில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது.
அந்த திதி அந்த காலங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி, பிரதமை, சஷ்டி, அஷ்டமி, சப்தமி, நவமி, சதுர்த்திசி, தசமி, பௌர்ணமி. பொதுவாக பலரும் தவிர்க்கும் திதிகள் என்னன்னா, வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 காலங்களிலும் அஷ்டமி, நவமி திதிகளையே தவிர்ப்பர். அஷ்டமி, நவமி திதிகளை மட்டுமே தான் தவிர்ப்பர். அமாவாசை, பௌர்ணமி முந்தைய நாளாக வரும் சதுர்த்தசியும் அடுத்த நாளாக வரும் பிரதமையும் ஆகாத திதிகளாகும். அமாவாசைக்கு முன்ன பின்ன வர நாட்கள் ஆகாத நாட்கள். அதே மாதிரி இவ்விரண்டு திதிகள் வரும் நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்கினாலும் பொருள் நஷ்டம், எதிர்ப்பு, விரோதம், நோய் போன்ற பாதிப்புகள் வரக்கூடும். நட்சத்திர பலன்களை பற்றி பார்ப்போமா? பொதுவாக குழந்தை பிறந்ததுமே பலரும் பார்ப்பது அன்று என்ன நட்சத்திரம் என்பதைத்தான். ஒரு குழந்தை பிறந்தாவே அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான், அவனோட நட்சத்திரம் என்ன என்று பார்க்கறது தான் எல்லோரும் கடைபிடிக்கிறது. காரணம், ஜோதிட ரீதியான 27 நட்சத்திரங்களுக்குள் ஏதாவது ஒன்று தான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஆதிக்கம் செலுத்தும். நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரம். அது அவரவர் பிறந்த தினத்தில் அமையும் நட்சத்திரமே தனிப்பட்ட நபருக்கு உரியது என்றில்லாமல் பொதுவாக எல்லோருக்கும் நன்மை அளிப்பன என்றும் ஆகாதவை எனவும் சில நட்சத்திரங்கள் கூறப்படுகின்றன. திருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம் ஆகிய 12 நட்சத்திரங்களும் வரும் நாட்களில் கடன் கொடுப்பதை கூட தவிர்க்கிறது நல்லது. எது? திருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம் ஆகிய 12 நட்சத்திரங்கள் ஒரு நாட்களில் கடன் கொடுப்பதை கூட தவிர்க்கணும். அதே நாட்களில் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வது கூடாது. இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் வெளியூர் பயணம் கூட போகக்கூடாது. கடுமையான நோய்வாய்ப்பட்டவர் அன்று சிகிச்சையை ஆரம்பிக்க கூடாது. இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட சிகிச்சையை ஆரம்பிக்க கூடாது. யோகங்கள். அடுத்தது யோகங்கள். பொதுவாக பலரும் தெரிந்தது என்ன யோகம்னா, அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் என்று 3 யோகங்கள் தான் பார்ப்பாங்க. இன்றைக்கு என்ன யோகம் அப்படின்னு பார்க்கணும். அமிர்த யோகமா, சித்த யோகமா, மரண யோகமா என்று 3 யோகங்களுக்கு என்ன யோகம்? இந்த யோகங்கள் நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுபவை. பரணி, புனர்பூசம், பூரம், சுவாதி, பூராடம், உத்திரட்டாதி எல்லா கிழமைகளும் நற்பலன்களை தரக்கூடியவையாகும். அசுவினி, புதன், மிருகசீசம் வியாழக்கிழமை, பூசம் வெள்ளிக்கிழமை, சித்திரை சனிக்கிழமை, அனுஷம் ஞாயிற்றுக்கிழமை, மூலம் புதன்கிழமை, உத்திராடம் திங்கக்கிழமை, திருவோணம் வெள்ளிக்கிழமை. இந்த நட்சத்திரங்கள் இந்த கிழமைகள் வருவதை தவிர இதர கிழமைகளில் எல்லாம் நற்பலன்களை கொடுக்கக்கூடியவையாகும். அதே மாதிரி ராகு காலம். ராகு காலத்தை நேற்று பார்த்தோம் இல்லையா? இது சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுபவை. ராகு, கேது கிரகங்கள் ஒவ்வொரு நாளிலும் சுமார் 1.5 மணி நேரம் ராகுவுக்கு உரியதாக சொல்லப்படுகிறது. ராகு காலத்தில் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. கூடிய வரையில் இயன்றவரை இந்த சமயத்தில் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ராகு காலம் என்று நேற்று பார்த்தோம். அது எப்படின்றது நாளைக்கு யமகண்டம் எப்படி வருது, ராகு காலம் எப்படி கணக்கிடுறதுன்றத நாளைய அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.